பாருங்க, பிஸ்னஸ்னு ஒரு படம், ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன். அந்த பையன் ரொம்ப ஏழை, பாம்பே கிளம்பி வரான். இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங்கில் அவன் மூளை அப்படி, அவன் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நின்று பார்க்குறான். ஆனால் உள்ளவே போக முடியாது, ஏன்னா கசங்கன சட்டை, கோடி 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 கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற அந்த பில்டிங். அதுக்குள்ளே போனால் அந்த செக்ரட்டரி இருக்கால, அவ்வளோ தூரம் இருக்கா, வாரா கிட்டே போக முடியாது. இவன் 3 நாளாக பார்த்து பசி தாகத்தோட எச்ச தொட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதை சரி பண்ணுவான். இந்த கசக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என்னமோ சொல்லி அந்த அந்த ரூம்குள்ளே, அந்த ஹால்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அதுக்குள்ளே ஒரு எலிவேட்டர் இருக்கும், அதில் பாஸ் உள்ளே போவார். அந்த எம்டிக்குள்ளே அவன் நுழைஞ்சிருவான். அந்த எம்டி கூட அவனுக்கு 10 செகண்ட் இருக்கு 4வது ஃப்ளோர் போகிறது. அந்த பாஸ் கிட்ட பேசிடுவான், சார் கிவ் மீ 1 minute, ஐ வில் ஷோ ஐ வில் பி an asset for you. எனக்கு 1 நிமிஷம் கூட, நான் அசெட்டுங்கிறத உனக்கு நான் காட்டுறேன்பா. உடனே ஒரு செக்ரட்டரி கிட்ட திருப்பி சொல்வார், டுமாரோ மார்னிங் 10 o'clock இன்டர்வியூ அப்படின்ட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குங்க அவன் 9:58 வந்துடுவான். அவன் வரான் 9:59 எம்டி வருவார். உள்ள அப்படி உட்காருவாங்கங்க. அந்த காட்சி சொல்லும்போது எனக்கு உடம்பு பதறுது. யோர் இன்டர்வியூ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு போடுவார். இது வரும், டைம் வரும், எலக்ட்ரானிக். டீ ப்ளீஸ் அப்படிம்பார். டூ யூ ட்ரிங்க் டீ அப்படின்னு கேட்பார். எஸ் சார். டீ வந்து அப்படி வைப்பாங்க, 10 செகண்ட் போயிருக்கும். நான் அந்த டீ கப்பில் துப்பும் பாருங்க. அந்த டீ கப்பில் அவன் யோசிப்பாங்க, 5 செகண்ட்ஸ் போயிடும், 15 செகண்ட்ஸ் துப்பிடுவாங்க. துப்புன உடனே 20 செகண்ட் ஆகிடும், 22 செகண்ட் ஆகிடும். அப்படி பார்ப்பார் அவனை. நவ் யூ ஹாவ் 30 செகண்ட்ஸ், செல் இட் அப்படிம்பார். வித்துருன்ட்டார், 10 ரூபாய்க்கு வித்துருன்ற. அவன்ல சுற்றி பார்ப்பாங்க, எல்லாரும் பார்த்தாங்க அவன் டீ கப்பில் துப்புனதை. யார் வாங்குவா? 30 செகண்டில் விற்கணும். என்ன பண்ணுவான் தெரியுமா? பர்ஸில் அந்த காசு எடுப்பாங்க, கடைசி 4 வினாடி இருக்கோங்க, 10 ரூபாய் எடுத்து அப்படி போட்டுட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு கடகடன்னு குடிச்சிருவான். செலக்டட் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வருவான்னு காட்டும் அந்த படம். நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லாத படங்களை பார்க்குறத விட இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்குற படமாக பார்க்கலாம்ல.